ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போறோம். சில பேர் ரீசன்ட் வீடியோஸ்ல முன்னெல்லாம் நீங்க யூடியூப் சேலரி இன்கம் பத்தி சொல்லுவீங்க, இப்போ சொல்றதில்ல, அதை சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் பெங்களூருக்கு வேலைக்கு போறதுக்காக ரூம் கிடைக்கலன்னு சொல்லி பேசினதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பர்சனலாகவே சில கொஸ்டின்லாம் கேட்டிருந்தீங்க. நான் ரொம்ப நாள் ஆச்சு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டு. அதுவும் அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாத்துக்குமே நான் கமெண்ட்ஸில் வீடியோவில் சொல்கிறேன்னு தான் சொல்லியிருப்பேன். அதனால இன்னும் சொல்லலைங்கிறதுக்காக இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்னேகா அப்படிங்கிறவங்க கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். நேற்று என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 2 நாள், நேற்றும் இன்னைக்கும் தாங்க வெயில் இருக்கு. அதனால ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சதுங்களா, துணியே துவைக்கல. எல்லா துணியும் துவைச்சிட்டு குளிச்சுட்டு வந்ததுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்களா. சரி லைவாவது போலான்னு பார்த்தா சாயங்கால நேரத்துல மழை வர்ற மாதிரி இருட்டிருச்சு. அதனால லைவும் போக முடியல. அதனால வீடியோ போட முடியல. நேத்து அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. அவங்களோட ஹஸ்பண்ட் பேரு அசோக், அவங்க பேரு ஸ்னேகா. சாரி சிஸ், கொஞ்சம் லேட்டா விஷ் பண்றேன். எப்போதும் ஹாப்பியா இருங்க. ஹாப்பி மேரேஜ் ஆனிவர்சரி. இப்போ நீங்க கேட்ட கொஸ்டினுக்குலாம் நான் பதில் சொல்றேன். எப்போதுமே நான் மொபைல் வச்சு தான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு உங்ககிட்ட ரிப்ளை பண்ணுவேன். நேத்து உட்காந்து எல்லாத்தையும் எழுதினேன். ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ். நைட்டு எழுதி முடிச்சுட்டு தாங்க தூங்கினேன். ஏன்னா காலையில சமைக்கிறது, அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கிட்டு சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் ஒதுங்க வச்சு கூட்டிட்டு நான் குளிச்சுட்டு இருக்கிற துணியை துவைச்சிட்டு வர்றதுக்கு கரெக்டாக அந்த இப்போ 1:30 ஆயிடுச்சுங்க. அதனால நாளைக்கு எழுதிக்கலான்னு விட்டுட்டோம் அப்படின்னா டைம் கிடைக்காதுங்கிறதுக்காக நேற்று நைட்டே உட்காந்து எழுதிட்டேன். மூர்த்தி அப்படிங்கிற ஐடியில இருந்து ஒரு டவுட். ஒரிசா பசங்க எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்க, ஏங்க அங்கேயே வேலை பார்க்க மாட்டாங்களா? எனக்கு ரிப்ளை பண்ணணும் சிஸ்ன்னு இருந்தது. நான் ஷார்ட்டா ரொம்ப லென்த்தா இல்லாம கொஞ்சம் எழுதினேன். ஒரிசா பசங்கள ஏங்க, இப்போ நான் என் ஹஸ்பண்ட் என்ன வேலைக்கு போறாங்கன்னு சொல்லவா? நேத்தும் இன்னைக்கு தான் 2 நாள் வேலைக்கு போயிருக்காங்க. யாரு வேணாலும் எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க. ஏன்னா சின்ன பேமெண்ட்ல இருந்து நம்ம நல்லா வேலை செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பளம் போட்டு கொடுக்குற மாதிரியும் வேலையெல்லாம் இருக்கு. அதனால என் ஹஸ்பண்ட் பெட்ரோல் பங்க் வேலைக்கு போறாங்க. நேற்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது 2வது நாள். காலையில் 6 மணிக்கு கரெக்டாக அங்கே இருக்கணும். 2 மணிக்கு மேலே வேலை முடிஞ்சிடும். அந்த 2 மணிக்கு மேலே அங்கே இருக்கிறவங்களோட வேலை காலையிலேருந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அது ஃபோன்பேவாக இருக்கட்டும், இல்லை பேமெண்ட் வாங்கி ரிட்டர்ன் கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே கணக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. நேற்று என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது 3:30 இருக்கும். அதனால அவங்க அந்த வேலைக்கு போகிறாங்களா. ஒரு நாள் சம்பளம் எவ்வளோன்னு தெரியுங்களா? ஒரு 6 மணி நேரமா எவ்வளோன்னு தெரியல எனக்கு. ஆனால் 250 தான். இங்கே இப்பயுமே வயல் வேலைலாம் எவ்வளோ கஷ்டம். வெயிலில் வேலை செய்கிறாங்க. 150 ரூபா கொடுப்பாங்க, இல்லாட்டி 200 ரூபா கொடுப்பாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் கம்பெனியில் கொடுக்குற சேலரி 300 350 பெருசு தாங்க. அதனால வேலைக்கு போகிறாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் கேட்குறது உன்னோட மாமியாரை பார்க்கவே முடியல, மாமியார் எங்கன்னு கேட்குறீங்கல்ல. மாமியார் வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி புவனேஸ்வரா இருக்கட்டும், இல்லை பேலசூரா இருக்கட்டும், கட்டட வேலைக்கே போனாலும் 350 ரூபா அந்த 400 ரூபா சேலரி தான் கொடுப்பாங்க. இதே தமிழ்நாட்டில் அந்த வேலைக்கெல்லாம் கொஞ்சம் கூட கொடுக்குறாங்கல்ல, அதனால தான் வேலைக்கு வராங்களே தவிர மற்ற எந்த எண்ணமும் கிடையாது. ஆனால் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நான் எல்லாரையும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நிறைய பேர் ஹிந்தி பசங்களுமே குழந்தைங்களை கடத்துறதா நிறைய நியூஸ் எல்லாம் வந்திருந்தது. அதனால எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணல. இங்கேருந்து ஏன் வேலைக்கு போகிறாங்கன்னு கேட்குறீங்களா? அதனால சொல்கிறேன். இங்கே எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் சேலரி கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதையே நம்ம ஊரில் கம்பெனியில் கார்மெண்ட்ஸில் வெயிலில் வேலை செய்யாமல் இப்படி வேலை செஞ்சாலும் 350 ரூபா 350 ரூபா மாதிரி கிடைக்குதுல்ல. அதனால தான் அங்கே வேலைக்கு போகிறாங்க. வேற எந்த ரீசனும் இல்லை. அதுக்கப்புறம் குமார் சுபா அப்படிங்கிற ஐடியில இருந்து கார்த்திகா வென்கோ கம்பெனி பாருங்க, அங்கே ரூம் ஃப்ரீ. நீங்கள் 2 பேருமே வேலைக்கு போகலாம். நிறைய பேர் எங்களை மாதிரி ஃபேமிலி அங்கே தங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு புரியுதுங்க. இருந்தாலும் புது இடம் அப்படிங்கிறப்போ இவருமே கொஞ்சம் பயப்படுறாரு. என்னன்னா வேலையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சேலரி சரியா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்கிறனால தான். ஆல்ரெடி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கலான்னு ட்ரை பண்ணாங்க. ரூம் கிடைக்காம போகல. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நான் உங்ககிட்ட சொல்லி பார்க்குறேன். ஆனா இப்போ இங்க அவர் வேலை செய்யறாரு. எவ்வளோ நாள் செய்வாங்க? இல்லை ஒருவேளை பெங்களூர்ல வேலை கிடைச்சாலும் மாறலாம். அதனால ஆனா தேங்க்ஸ். விஜய் கருப்பு அப்படிங்கிற ஐடியில இருந்து உங்க ராசி என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உண்மையாவே நான் இந்த கமெண்ட் படிச்ச உடனே நான் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ரிஷபம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பா அம்மாவுமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜாதகத்துல இருந்து பார்த்ததுல
மேஷம் என்னோட ராசி. நெக்ஸ்ட் வந்து மினு சுந்தர் அப்படிங்கிற ஐடியில இருந்து ப்ளீஸ் டோன்ட் கில் ஸ்னேக்ஸ், கால் ஸ்னேக் ரெஸ்கியூர்ஸ் அப்படின்னு இருக்கு. அவங்களோட பேரை நான் கரெக்டாக தான் வாசிச்சேன்னா என்னன்னு தெரியல. அது வந்து இங்க வந்து பக்கத்துல அவங்கலாம் இருக்காங்களா என்னன்னு தெரியாதுங்க. அதை விட அன்னைக்கு நான் வேலை செஞ்சே ஆகணுங்கிற முடிவு. நிறைய பேர் வந்து பெரிய பெரிய பாம்பா இருக்கும், அதை எடுக்க முடியாத மாதிரி இருக்கும், இல்லாட்டி அடிக்க முடியாத மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல தங்கிடுச்சு அப்படின்னா நம்ம எடுக்க முடியாது. அப்போ நிறைய பேரை கூப்பிட்டுட்டு பாம்பு வந்து கொண்டுட்டு போறாங்களா, அவங்க வந்து கொண்டு போறாங்க. ஆனா இது வந்து சடனா ஸ்பீடா உள்ள வந்தது. பாப்பாவும் இருந்தா, நான் வீட்டு வேலை செஞ்சே ஆகணும், அதை வெளியேத்தி ஆகணுங்கிறப்போ அந்த மாதிரி நிறைய கிராமத்துக்கு பக்கத்துல அந்த வசதி இருக்கா என்னன்னு தெரியலங்க. உங்களுக்கு தெரியாது, இங்க ஸ்விக்கி சொமேட்டோ எதுவுமே இல்லை. எல்லாமே புவனேஸ்வர்ல தான் இருக்கு தெரியுங்களா. பரிப்பதால கூட இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா அதுவுமே ஒரு பெரிய சிட்டி தான். அதுக்கப்புறம் வந்து திரு அப்படிங்கிற ஐடியில இருந்து வான்கோழி வளர்த்தா பாம்பு வராதுங்க, வீட்டை சுத்தி உப்பு போட்டு வச்சாலோ கத்தாழை செடி வச்சாலோ பாம்பு வராதுங்கன்னு இருக்கு. எங்க வீட்டுல 2 அந்த பாம்பு வராததுக்கு ஒரு செடி வச்சிருப்பாங்கல்ல, ஸ்னேக் பிளான்ட்னு இருக்கும், அது நான் வச்சிருக்கேன். கத்தாழை செடியுமே இருக்கு, இருந்தாலுமே வருங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனா பாம்பு வராதுக்கு வச்சிருந்த 2 செடியுமே நல்லாதான் வளர்ந்துருக்கு, ஆனா வருது. ரோஸ்லின் அப்படிங்கிற ஐடியில இருந்து வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரியே மது பிரகதீஷ் அப்படிங்கிற ஐடியில இருந்து ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்ச கேள்வி, வீட்டுக்கு சுண்ணாம்பெல்லாம் அடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஏன் கொஞ்சம் டிலே பண்றேன் அப்படின்னா, எங்களுக்கு இப்போ வீடு வரப்போகுது. ஏன்னா இந்த வீடை இப்படியே நாங்க போட்டிருக்கோம்னு சொல்லல. இங்க இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிற ரூம்ல நடுவுல செவர் இருக்கு, அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படி சிமெண்ட் மட்டும் போட்டு சிமெண்ட் பூசிட்டு கண்டிப்பா சுண்ணாம்பாவது அடிக்கலாம். கொஞ்சம் டைம் வேணும். அமைதியா இருங்கம்மா. சரி அமைதியா இருக்கு. வினய் மகா அப்படிங்கிற ஐடியில இருந்து ஹாய் சிஸ் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், டியோட்ரண்ட் என்னோட மேக்கப் ப்ராடக்ட். அது துவைச்ச துணிமா. இரு, நான் வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்து வைக்கிறேன். அதை மிதிக்காத. பாத்தீங்களா, துவைச்சு காய போட்ட துணியை வந்து இப்ப குளிச்சுட்டு வரும்போது தான் அதை எடுத்துட்டு பாயில போட்டிருக்கேன், கொஞ்சம் உணரட்டும் அதுக்கப்புறம் மடிச்சு வைக்கலான்னு. அவ மிதிச்சனால அம்மா அது துவைச்ச துணிங்கிறேன், எடுத்து வை. என்னோட மேக்கப் லுக்கா இல்ல மேக்கப் ப்ராடக்ட்டுங்கிற வீடியோல போட்டுனானும் ஞாபகம் இல்ல. டியோட்ரண்ட் மீன்ஸ் இட்ஸ் ஒன்லி ஃபார் ஆர்ம்பிட், நாட் ரெக்கமெண்டட் ஃபார் கிட்ஸ் ஸ்கின். ப்ளீஸ் டேக் நோட் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் ஃபார் நெக் அண்ட் ஹேண்ட், ரிஸ்ட் யூஸ் ஃபார் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில். அவங்க வந்து அந்த டியோட்ரண்ட் வந்து அக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லும்போது இந்த காதுக்கு பின்னாடி அப்புறம் கையில எல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லைங்க, அது அப்படி பண்ணக்கூடாதான். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், எனக்கு தெரியாம தான் அதை செஞ்சேன். நான் இந்த கமெண்ட் பார்த்ததுல இருந்து இப்போ நான் கழுத்துக்கோ கைக்கோ யூஸ் பண்றது இல்ல, பெர்ஃப்யூம் தான் யூஸ் பண்றேன். இன்னொன்னு வந்து நான் காலையில எப்போதுமே பாப்பாவுக்கு பால் காய வச்சுட்டு லைன் டேட் சிரப் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னேன் இல்லைங்க. அதை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பால்ல வந்து கால்சியம் இருக்கு, லைன் டேட் சிரப்ல வந்து அயன் இருக்கு, அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரே நேரத்துல குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஒரு சின்ன டவுட்லயே அது உண்மையா இல்லையா, அப்ப ஏன் இந்த மாதிரி எல்லாம் ப்ராடக்ட் சேல் பண்றாங்கங்கிற மாதிரி டவுட்லயே என் அக்கா பெரியம்மா பொண்ணு, அவங்க நர்ஸ் படிச்சிருந்தாங்க, அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டப்போ அது தப்பு, இனிமேல் கொடுக்காதன்னு சொன்னாங்க. ஒருவேளை நீ கொடுக்கணும் அப்படின்னா அந்த லைன் டேட் சிரப்ல ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு சும்மா ஸ்பூன்லயே கொடுக்கலாம். ஆனா அதுலயும் கெமிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பருப்பு வகையெல்லாம் கொடுக்க சொன்னாங்க, கீரை காய்கறி பீட்ரூட் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்க, இதுல எல்லாம் சத்து இருக்குன்னு சொன்னாங்க. அதனால அவங்க சொன்னதுல இருந்தே இப்ப நான் பால்ல லைன் டேட் சிரப் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறத விட்டுட்டேன். வெறும் பால் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். நாட்டு சர்க்கரையுமே ஒரு பாக்கெட் தீந்துருச்சு. அந்த கேப்ப மாவு இருந்தது இல்லைங்க, அப்ப லட்டு செய்யறேன்னு முடிச்சிட்டேன். இன்னொரு பாக்கெட் பாதி இருக்கு, நான் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். மாரியம்மன் கோவில் திருவிழா இப்பதானே முடிஞ்சிருக்கு, எனக்கு மாவிளக்கு செஞ்சு அம்மா அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க, அது கூடவே வாங்கி அனுப்ப சொல்லியிருக்கேன். சரின்னு சொன்னாங்க. அதனால ஏன் வீடியோல நான் சொல்றதுமே ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிடுவேன். தயவு செய்து இப்பவுமே லைன் டேட்ஸ் எந்த குழந்தைக்காவது கொடுத்தீங்க அப்படின்னா பால்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேணாம். தேஜு பேரிச்சம்பழம் சாப்பிட மாட்டேங்கிறாந்தாங்க, நான் அவளுக்கு இதை வாங்கி கொடுக்கறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தேன். பழக்கலாம், என்ன பண்றது. அதுக்கப்புறம் அனிதாஜி ஆறுமுகம் அப்படிங்கிற ஐடியில இருந்து கார்த்திகா ஜவ்வ ப்ராப்ளம் இருக்கு,
நல்லா கேட்குமா சொல்லுன்னு போட்டிருக்காங்க. என்னன்னா, நான் பாரம்பரியம்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் சஜெஸ்ட் பண்ணேன்ல, அதனால தான். ப்ளீஸ் சிஸ் நீங்க வந்து நான் அந்த வீடியோலயே டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வரைய மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுல வந்து நீங்க ஒரு ஃபோன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா, எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு உண்மையாவே இந்த ஷோல்டர் பெயின் நல்லா தான் இருந்தது. அவங்களே கேட்டிருக்காங்க, "தமிழ் பாட்டு கேட்பியா? இல்ல ஒடியா சாங் கேட்பீங்களா?" ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்த்துட்டு எனக்கே ரொம்ப பயந்துட்டேன். எப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பாம்பு பார்க்கும்போது, "நீ எப்படிலாம் எப்படி இருக்க?" எனக்குமே மூச்சு விட கஷ்டமா இருந்தது. அவ்ளோ பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒடியா சாங்லாம் கேட்க மாட்டேன். எனக்கு புரியும். ஒடியா லாங்குவேஜ்ல இருக்கிறது புரியும். ஹிந்தி வந்து கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஆதிவாசி லாங்குவேஜ்ல சுத்தமா புரியாது. ஆனா சில மியூசிக் நல்லா இருக்குங்கிறதுக்காக கேட்கறது ஓகேன்னு இருப்பேன். ஆனா எந்த ஒரு சிச்சுவேஷன்லயுமே சேடா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலுமே டிராவல் சாங்குன்னு தமிழ் சாங் தான் கேட்பேன். அதுக்கப்புறம் லவ் சாங் எல்லாமே தமிழ்ல தாங்க கேட்பேன். ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் கேளுங்க. எப்படின்னா, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரிங்களா? நான் வலியக்க போய் ஒரு 2, 3 டைம் சாரின்னு சொல்லிட்டு பேசினேன். அவங்க கோவமாவே அதுக்கப்புறம் நான் போய் பேசுறத விட்டுட்டேன். ஏன்னா 2, 3 டைம் போய் பேசுனேன்ல. அதுக்கப்புறம் சரி உங்களுக்கு எப்ப தேவையோ இல்ல எந்த ஒரு பொருள் தேடணும் அப்படின்னாலுமே அது நான் தான் எடுத்து குடுக்கணும். அப்படி இருக்கிற நிலைமையில பாத்திரம் கொஞ்சம் விளக்க வேண்டியது இருந்ததுங்களா. ஃபோக் சாங் இருக்குல்ல, அதுவும் அவருக்கு 2, 3 சாங் புடிக்கும். அத ப்ளே பண்ணிட்டு நான் பேசாம இஷ்டத்துக்கு பாட்டு பாடிட்டு இருக்க மாரி லிப்சிங்லாம் பண்ணிட்டு நான் பேசாம என்னோட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவர் ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பார் போல. எனக்கு கேட்கல. உடனே கை கழுவிட்டு, கை தொடச்சுட்டு, ஆஃப் பண்ணிட்டு என்னங்கன்னு சொல்லி கேட்டேன். "ஒண்ணும் இல்ல" அப்டின்னாரா. அதுக்கு நான் சொன்னேன், "பாட்டு ஓடிட்டு இருந்தனால காது கேட்கல. என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்கன்னு" சொன்னதுக்கு, "ஏன் அப்பவே சொல்லும்போதே கேட்டுருக்கலாம்ல." "ஒண்ணும் இல்ல" அப்டின்னு சொன்னாரு. அப்போதான் நான் யோசிச்சேன். அவங்க கூட சண்டை போட்டுட்டு, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாரி ஜஸ்ட் நடிச்சாலுமே அவங்களுக்கு பிடிக்காது. அத அன்னைக்கு நான் நோட் பண்ணேன். அதனாலயுமே சில நேரம் சண்டையில இருக்கும்போது குத்து சாங்லாம் நல்லா கேட்பேன். நம்மளுக்கு உயிரு எல்லாமே தமிழ் தாங்க. என்னதான் இங்க இங்க கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என்னோட லுக் இங்க மாறும். தமிழ்நாட்டுக்கு வந்தா நான் கரெக்ட்டா மாறிடுவேன். இருந்தாலும் வளையல், குங்குமம் இதெல்லாம் எனக்காக எப்படி நான் இப்ப தமிழ்நாடு போயிருக்கும்போது சேலை கட்டினேன் அப்படின்னா, இல்ல நீ கண்டிப்பா முக்காடு போட்டு தான் ஆகணும்னு அவங்க ரூல்ஸ் போட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சது சில விஷயத்த நான் தமிழ்நாடு போனாலும் செய்வேன். அந்த மாரி தான். இங்க வந்ததுக்கப்புறம் நெறைய பேரு நீ தமிழ் பாட்டு கேட்கக்கூடாது. நீ இப்போ வந்து ஒடியா மருமக. நீ வந்து ஒடியா சாங் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு, என் நாத்தனார் அதுக்கும் என்ன விட சின்ன பிள்ளை இன்னும் கல்யாணம் ஆகல. என்ட்ட சொன்ன உடனே, "வாய மூடிட்டு போயிருன்னு" தான் நான் சொன்னேன். பாட்டு கேட்கறதுல கூட எங்களோட ஃப்ரீடம் இல்ல அப்டின்னா, நாங்க எது கேட்கணும்? உங்களுக்கு புடிச்ச மாரிலாம் இருக்க முடியாதுன்னு தான் சத்தியமா நான் அப்டிதான் அவகிட்ட பேசுனேன். அப்டிலாம் பேசுனவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதனால என்னதான் இருந்தாலும் எப்போதுமே தமிழ் தான். அதுக்கப்புறம் சங்கீதா சரண் அப்படிங்கிற ஐடியில இருந்து, "சிஸ் யூடியூப் இன்கம் வீடியோ முன்னெல்லாம் போட்டீங்க. இப்போலாம் போடுறதில்ல. அந்த மாரி வீடியோஸ் போடுங்க சிஸ்" அப்படின்னு இருக்கு. யூடியூப் இன்கம் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 மாசமா, இல்ல 3 மாசமோ நான் வீடியோல சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து உங்ககிட்ட காமிச்சேன். அப்பயெல்லாம் என்னாச்சு அப்படின்னா, உண்மையாவே கண்ணு படுறதெல்லாம் உண்மைன்னு நம்புனதே அந்த மாரி டயத்துல தான். நாங்க பேமெண்ட் வாங்குனதுக்கப்புறம் ஒரு பீரோ வாங்கும்போதோ, மிக்ஸி வாங்குனது, அந்த டைம் எல்லாமே ஃபேன் இந்த மாரி என்ன வாங்கி நான் வீடியோ போட்டாலும் சரி, கண்ணு படுங்க. ஒண்ணு எங்க 2 பேருக்குள்ள சண்டை வரும். இல்லாட்டி அந்த மாசம் சரியா வேலை செய்ய முடியாது. இன்னொன்னு வீட்டு வேலையுமே சரியா எடுத்து செய்ய முடியாது. மேஸ்திரி சில நாள் வரமாட்டாங்க. அப்பா என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிருவாங்க. அந்த மாரி நெறைய பிரச்சனை இருந்ததுங்க. கண்ணு படும் அப்படிங்கிறக்காண்டியே நெறைய சப்ஸ்கிரைபர் சொன்னனாலேயே இன்கம் எல்லாம் அதிகமா வெளிய சொல்றத விட்டுட்டோம். இங்க ஒடிசால இருக்கும்போது ஒரு மாரி இன்கம் வரும். தமிழ்நாட்டுக்கு போனேன் அப்படின்னா ஒரு மாரி இன்கம் வரும். நெறைய பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒடியா வீடியோ தான் ரொம்ப பிடிக்கும். நாங்க அதெல்லாம் மிஸ் பண்றோம்னு சொல்லுவீங்க. ஆனா, இப்ப வரைக்குமே என்னோட வீடியோல வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30Kக்குள்ள தான் இருக்கும். அந்த 25க்கு மேல இல்லாட்டி 20க்கு மேல 30க்குள்ள தான். ஒரு வீடியோஸ் கூட இந்த மாசமா இருக்கட்டும், இல்ல போன மாசமா இருக்கட்டும் 30க்கு மேல போகவே இல்ல. ஆனா தமிழ்நாட்டுக்கு போனோம் அப்படின்னா கம்பல்சரி 33K இல்லாட்டி 35K வியூஸ் வரும். வியூஸ் எப்படி போகுதோ அந்த மாரி தாங்க இன்கம் வரும். அதனால நான் ஒடியா வீடியோ வந்து நீங்க பார்ப்பீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க. ரேங்கிங்லாம் சூப்பரா வரும் வீடியோல. அதனால நான் ஒடியா வீடியோ வந்து பெட்டர் இல்லன்னு சொல்லல. 2மே பெட்டர் தான். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆனா என்ன பண்றதுங்க, தமிழ்நாட்டுல இருக்கும்போது அம்மா வேலைக்கு போவாங்க. நான் மட்டும் வீட்ல இருப்பேன்.
நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு தனியா சமைச்சுக்கிட்டு, நம்ம வீட்டுக்கும் சமைக்கிறதுல ஹெல்ப் பண்றனாலயே எனக்கு சில நேரம் டைம் கிடைக்காது. அதனால வியூஸ் எப்படி போகுதோ அந்த மாரி தாங்க இன்கம் வரும். இத விட உண்மைய சொல்லணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து, நான் அப்லோட் பண்ண டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் குழம்பா இருக்கட்டும், இல்ல பிளேஸா இருக்கட்டும், இல்ல ஃபெஸ்டிவல் விளாகா இருக்கட்டும், எல்லாமே நீங்க புதுசா பார்த்தீங்க அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்ப வந்து சில வீடியோ நானுமே ரிப்பீட்டா போடுறேங்களா, அது வந்து ஆல்ரெடி பார்த்தனால நெறைய பேர் விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதனாலயுமே வியூஸ் கொஞ்சம் கம்மியாகும். நான் என்ன பண்றதுங்க? வீட்ல இருக்கேன். பாப்பா வேற சின்ன குழந்தை. எல்லா இடத்துக்கும் ட்ராவலுமே டெய்லியும் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா வீட்ல மாமனார் மட்டும் இருக்காங்க. சில நேரம் மாமியார் இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு வீட்லயும் கொஞ்சம் சப்போர்ட் வேணும். இல்லாட்டி உண்மையாவே சொல்றேன். தனியா போனாலும் செட் ஆகாது. 2 பேருமே உடல்நிலை சரியில்லாம தான் இருக்காங்க. அதனால இதெல்லாம் யோசிக்கிறனாலயுமே அதிகமா டிராவல் விளாக் போட முடியறதில்ல. ஆனா நானுமே தேடுவேன் சில இடத்துல. அந்த மாரி தேடி தான் அக்கா வீட்டுக்கு போனப்ப கூட ஒரு சிவன் வளர்றாங்கன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துக்கு போனது. நானும் தேடுவேன். புடிச்ச மாதிரி நானும் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பிரியங்கா அப்படிங்கிற ஐடியில இருந்து நீங்க வாசல்ல நம்ம ஊர்ல சாணி கரைச்சு தெளிச்சு விடுற மாதிரி நீங்க பண்ணா குனிஞ்சு கூட்டும் போது வர்ற இடுப்பு பெயின் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பெயினும் வராது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து யாரும் சாணி தெளிக்க மாட்டாங்க. நான் வந்து முன்னாடி வீடியோல காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறனோ அந்த இடத்துல இருந்து அந்த வாசல் வரைய நேரா தான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிப்போமே தவிர நம்ம ஊர் மாதிரி எல்லாம் தெளிக்க மாட்டாங்க. அத நான் மட்டும் டிஃபரெண்டா செஞ்சேன் அப்படின்னாலுமே சிரிக்கிறவங்க இருக்காங்க, கலாய்க்கிறவங்க இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க. சாணி பூசுறது ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் வெயில் காலம். அப்ப வந்து செய்வாங்க தான். ஆனா அந்த வெயில் காலத்தோட மழை காலமும் வந்து மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போய் கல்லா இருந்தது அப்படின்னா சாணியெல்லாம் பூச மாட்டாங்க. இதுக்கப்புறம் அதிகமா நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். அதனால தேங்க்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். பாப்பாவுக்கும் பாட்டிக்கும் சாப்பாடு போட்டு குடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? இதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வீடியோ எடிட் பண்ணேன் அப்படின்னா வீட்டு வேலையுமே கரெக்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க் யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.